அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது நண்டு வச்சு தாளிச்சா. நண்டு தாளிச்சா வெரி ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துலாம். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம நண்டு சின்ன நண்டு பெரிய நண்டு நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த நண்டு எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை மாற்றிடுங்க. நான் பருப்பு ஏற்கனவே வேக வச்சுருந்தேன். அந்த வேக வச்சுருந்தது ஒரு பாத்திரத்தில் இருந்ததுனால நான் அது ஒரு கப் போல் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு டம்ளர் போல் நீங்கள் பருப்பு வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த நண்டில் இதை பருப்பை சேர்த்துட்டு தேங்காய் பால் தண்ணி பால் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு ஒரு கையளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருங்க. மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு காரத்துக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஜீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போல் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி பத்தலைன்னு சொன்னால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா எல்லாத்தையும் கொதிக்க வச்சுருங்க. கொஞ்சம் கொதித்து வரட்டும். கொதித்து வந்த பிறகு நம்ம காய்கறி அதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, தால்ச்சாக்கு சேர்க்குற எல்லா காய்கறியும் நம்ம சேர்க்கலாம். நான் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் ரெண்டும் தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வாழைக்காய் ஜவ்ஜவு இதை மாதிரி எந்த காய்கறி வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை நீங்கள் கட் பண்ணி போட்டுட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்கிற சிம்பிள் வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து பயன்படலாம். இஞ்சி பூண்டு அரைச்சதையும் அதில் போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போல் போட்டுட்டு அப்படியே மூடி விட்டுருங்க. கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நம்ம காய்கறி சேர்க்குறோம். காய்கறி வெந்த பிறகு புளி ஒரு லெமன் சைஸ் எடுத்து புளியை நல்லா கெட்டியாக புளிஞ்சு அதை ஊற்றி நம்ம ஒரு கொதி வந்த பிறகு நம்ம தேங்காய் ஒரு தேங்காய் போல் நீங்கள் இதுக்கு ஊற்றலாம். நல்லா கெட்டிப்பாலாக ஒரு தேங்காய் இல்லை ஒரு மூடி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தாளித்து இதை ஊற்ற போகிறோம். அதனால் எண்ணெய் சட்டி வச்சு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிடுங்க. ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி போட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா தாளிங்க. தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சது சேர்க்கணும். அப்புறம் நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துடுங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா எண்ணெயில் அந்த இஞ்சி பூண்டு அரைச்சது அந்த மிளகாத்தூள் இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வரணும். அதுதான் தாளிச்சா. லாஸ்ட்டாக இது தாளித்து ஊற்றும் போது தான் இந்த தாளிச்சாவுடைய வாசனை டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். நண்டு வச்சு நாங்கள் புதுசாக இன்றைக்கி ட்ரை பண்ணோம். சூப்பராக வேறு லெவலாக வந்துச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நண்டு கிடைச்சா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்துச்சு, நல்லா இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு, சொல்லிகிட்டே போகலாம். அதே மாதிரி சூப்பராகவே இருந்துச்சு. நண்டு இறால் இதை மாதிரி நம்ம வச்சு தால்ச்சா ரெடி பண்ணோம். இன்றைக்கி நண்டை வச்சு நான் சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.